வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்ப்பதற்கு இபிஎஸ் சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை ஏற்க முடியாது என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் 170 இடங்களில் போட்டியிட பாஜகவிடம் அதிமுக விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் நடந்த ஆலோசனையின் போது தொகுதி பங்கீடு குறித்து தங்களின் நிலைப்பாட்டை அதிமுக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் 170 தொகுதிகளில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 23 இடங்களை ஒதுக்கவும் அன்புமணி மற்றும் ராமதாஸ் தலைமையில் பிரிந்துள்ள பாமகவை இணைத்து 23 தொகுதிகளை வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2024 தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் தேமுதிகவுக்கு 6 தொகுதிகளை ஒதுக்கலாம் எனவும் டிடிவி தினகரனின் அமமுகவுக்கு 6 இடங்களையும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு 3 தொகுதிகளையும் தரலாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி பட்டியல் வழங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏ.சி. சண்முகம் ஆகியோரின் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியை ஒதுக்கலாம் என இபிஎஸ் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜக தரப்பில் 60 தொகுதிகளை கேட்பதாகவும் குறைந்தபட்சம் 40 இடங்களில் போட்டியிட பாஜக தலைமை விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து பாஜகவின் டெல்லி மேலிடம் விவாதித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிகிறது. தேமுதிகவும் கூடுதல் இடங்களை கேட்பதாக கூறப்படும் நிலையில் தை மாதம் எண்ணிக்கையை உறுதி செய்யலாம் என பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் பாமக இணைப்பு மற்றும் தேமுதிகவை சம்மதிக்க வைப்பது இபிஎஸ்க்கு சவாலாக இருக்கும் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். ஒரே குடும்பமாக இணைந்து தேர்தலை சந்திப்போம் என மத்திய அமைச்சரும் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். The NDA family and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi, we are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. We have discussed today various plans for the coming few months. திமுக அரசின் ஊழல்கள் குறித்து விவாதித்ததாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இடம்பெறுவதில் ஆட்சேபனை இல்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆலோசனையின் போது பல முக்கிய விஷயங்கள் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க முடியாது என்பதில் உறுதியாக உள்ள எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை என கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என இபிஎஸ் தெரிவித்ததாகவும் ஓபிஎஸ், டிடிவி தினகரனுடன் பரப்புரையில் ஒரே மேடையில் பங்கேற்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தற்போது இரண்டாக பிரிந்துள்ள பாமகவை ஒன்றாக இணைத்து கூட்டணிக்குள் கொண்டுவரும் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தவிக தலைவர் விஜயை கூட்டணியில் இணைப்பது குறித்தும் பியூஷ் கோயல் விவாதித்ததாகவும் ஆனால் விஜய் கூட்டணிக்கு வர வாய்ப்பு குறைவு என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவில் மட்டுமே இணைவோம் எனவும் அவரை வீழ்த்துவதே நோக்கம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசியதாக கூறிய ஓ பன்னீர்செல்வம் தங்களது இயக்கத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து முடிவெடுக்க சென்னை வெப்பேரியில் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினார். இதில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவில் இணைய மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கூறியதை வழிமுடிவதாக கூறினார். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு முன்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்றைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. இதையடுத்து நியூஸ் 18 கேள்விக்கு பதிலளித்த ஓபிஎஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றார்.
முடிவு எப்ப எடுக்கப்படும்? தை மாசம் வழி பிறக்குமா? நாட்டு மக்களுக்கே அச்சத்தை வரவைக்கும் ஏதேச்சதிகார சக்தியை எதிர்க்கும் உணர்வு திமுகவிற்கு இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் திமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழி நெடுகிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கே அச்சத்தை வரவைக்கும் எதேச்சதிகார சக்தியை எதிர்க்கும் உணர்வு திமுகவிற்கு இருப்பதாக கூறினார். நாட்டில் வாழும் சிறுபான்மையின மக்கள் அனைவரும் இன்றைக்கு என்ன மாதிரியான அச்ச உணர்வோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கே அச்சத்தை வர வைக்கக்கூடிய எதேச்சதிகார சக்திகள் எதிர்க்கிற திறனும் கோரிக்கைகளும் அந்த உணர்வும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் இருக்கு. எஸ்ஐஆர் நடவடிக்கையை கொண்டு வந்தாலும் மக்களின் வாக்குரிமையை உறுதி செய்ய திமுக களப்பணி ஆற்றிக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னையில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையின் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக உள்ள விக்டோரியா அரங்கம் 32 கோடி ரூபாய் செலவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டுள்ளது. கலை நயத்துடன் கூடிய முகப்பு விளக்குகள் மற்றும் புல் தரைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அருங்காட்சியகத்திற்கு வெளியே கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா பொது அரங்கத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அங்குள்ளவற்றை பார்வையிட்டார். பின்னர் அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்தார். 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி தோன்றுவதற்கு வித்திட்ட பார்ப்பனர் அல்லாதோரின் அமைப்பு கூட்டம் இந்த விக்டோரியா ஹாலில் தான் நடைபெற்றது. நீதி கட்சியின் நீட்சியே தற்போதைய திராவிட மாடல் ஆட்சி. இதன் பின்னர் பெருநகர சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகை வளாகத்தில் 74 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மாநகராட்சியின் புதிய மன்ற கூட்டத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தாவேகா தலைவர் விஜயின் காரை நிர்வாகிகள் சிலர் திடீரென மறித்த பரபரப்பு காட்சிகளே இவை. தாவேகாவில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அஜிதா என்பவர் சென்னை பனையூர் அலுவலகம் வந்திருந்தார். ஆனால் மாவட்ட செயலாளர் பதவிக்கான பட்டியலில் தனது பெயர் இல்லை என்பதை அறிந்த அஜிதா விஜயை சந்தித்து முறையிட முயன்றார். கட்சி அலுவலகத்திற்குள் விடாமல் அஜிதாவை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்திய நிலையில் சாலையில் நிறுத்தி வைத்து தாவேகா நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சூழலில் தலைமை அலுவலகத்திற்கு விஜய் வந்தபோது அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் விஜயின் காரை மறித்ததுடன் சிலர் காரின் பேனட்டில் ஓங்கி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் நிற்காமல் விஜய் அலுவலகத்திற்குள் சென்றார். இதையடுத்து அஜிதாவிடம் தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தை நடத்த முயன்று தோல்வியில் முடிந்தது. கட்சியில நிர்வாக நியமனத்துல ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். கட்சியில பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்கதான் செய்யும். அது சரி செய்யப்படும். யார் யாருக்கு என்ன பொறுப்பு என்பதை உரிய நேரத்தில் விஜய் அறிவிப்பார் எனவும் நிர்மல்குமார் குறிப்பிட்டார். மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டு தாவேகா அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட அஜிதா போராட்டத்தை கைவிட்டு புறப்பட்டார். தாவேகாவில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என நியமித்து வரும் நிலையில் தூத்துக்குடியில் உள்ள 6 தொகுதிகளையும் சேர்த்து தன்னை மாவட்ட செயலாளராக்க வேண்டுமென அஜிதா வலியுறுத்தி வந்ததால் 6 மாதங்களாக நியமனம் தள்ளி போனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருச்சி, மதுரையில் எஞ்சியிருந்த மாவட்ட செயலாளர்களையும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 4 கட்சி மாவட்ட செயலாளர்களையும் நியமித்து விஜய் அறிவித்தார். தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் நியமிக்கப்பட்டார். தனக்கு பதவி கிடைக்காததால் தாங்கள் செய்த பணிகள் குறித்த படங்களை சாலையில் போட்டு கட்சி அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து அஜிதா தர்ணாவில் ஈடுபட்டார்.
இறுதியில் தாவேகா தலைவர் விஜய் மீது தங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாக கூறி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். தகவல் வந்தது சிடிஆர் அண்ணா மூலமா, தலைமை மீது தளபதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா எங்களை கூட்டு பரிசீலனை பண்ணுவாங்க. என்னைக்குமே எங்களுடைய பயணம் தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியாருக்கு மட்டுமே. விஜய் மக்கள் இயக்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட தலைவராக இருந்து திமுகவில் இணைந்த பில்லா ஜெகன் சகோதரிதான் அஜிதா என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்படும் என தலைமை உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. தாவேகா தலைமை அலுவலகத்தின் முன் வாயிலில் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பின்வாசல் வழியாக புறப்பட்டுச் சென்றார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கற்பூர ஆழிபவனி நடைபெற்றது. சபரிமலை மண்டல பூஜையின் போது உடனடி முன்பதிவு எண்ணிக்கை 2000 குறைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி டிசம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தலா 5000 பக்தர்கள் உடனடி பதிவு மூலம் அனுமதிக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரு நாட்களிலும் தலா 2000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஆன்லைன் மூலம் டிசம்பர் 26ஆம் தேதி 30,000 பேரும் 27ஆம் தேதி 35,000 பேரும் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனிடையே சபரிமலையில் நடைபெற்ற கற்பூர ஆடி பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொடிமரம் முன்பு 2 பக்கமும் கம்பிகளால் இணைக்கப்பட்ட வட்ட வடிவ பாத்திரத்தில் தந்திரி கண்டரரு ராஜீவரரு கற்பூரம் ஏற்றி பவனியை தொடங்கி வைத்தார். இதை 2 ஊழியர்கள் முன்னும் பின்னுமாக அசைத்து செல்லும் போது கற்பூர தீபம் வானை நோக்கி எழுந்து சென்றது. சன்னிதானத்தின் தொடங்கிய இந்த பவனி மாளிகைபுரம் கோவிலுக்கு சென்று பின் கோவிலை வலம் வந்து 18 படிகள் முன்னால் நிறைவு பெற்றது. விடுமுறை நாட்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி காஜாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் விடுமுறை நாட்களில் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினார். விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். காரணம் பிள்ளைங்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றது. நாங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கான ரெஃப்ரெஷிங் பீரியட் அப்படின்னு டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லீவ் நாட்கள் தான். குழந்தைங்க ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க முழுமையாக ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனவரி 6 முதல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் அறிவித்தது குறித்தும் அமைச்சர் கருத்து தெரிவித்தார். அவங்க கேட்டதுல என்னன்னா 3 முறைக்கு மேல அவங்க சந்திச்சிட்டோம். அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக தான் வந்திருக்குமே தவிர இது ஒரு பேச்சுவார்த்தையாக நீங்கள் பார்க்க கூடாதுன்னு கூட அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இந்த நேற்று நடந்த நிகழ்வுல ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடுப்புறக்கு கொஞ்ச நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாள்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நல்ல செய்தியை வழங்குவார். அரசு ஊழியர்களை ஒருபோதும் திமுக அரசு கைவிடாது என்றும் அன்பில் மகேஷ் உறுதியளித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆலயம் கண்களை கவரும் வகையில் அலங்கார விளக்குகளால் ஜொலிக்கிறது. இயேசுபிரான் பிறப்பை கொண்டாடும் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புனித ஸ்தலமான வேளாங்கண்ணிக்கு மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் வேளாங்கண்ணி ஆலயத்தில் 43 அடி உயரத்திலான பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 வார காலமாக உருவாக்கப்பட்ட இந்த மரம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஆலயத்தின் பிரதான வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கிறிஸ்துமஸ் மரத்தின் முன்பு மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். லைட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த இனாகிரேஷன் கோர்ஸ்ல வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் பெங்களூர்ல கொண்டாந்த ஐட்டம்ஸ் இருக்குது. we are very happy to have you. பேராலயத்தின் அனைத்து பகுதிகளிலும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வேளாங்கண்ணி நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் கோழிச்சந்தையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நாட்டுக்கோழிகள் விற்பனை களை கட்டியது. பெருவடம், சித்துவடம், கருங்கோழி, கோச்சா, வெடக்கோழிகள் என ஏராளமான நாட்டுக்கோழிகளை தரத்திற்கு ஏற்ப 1000 முதல் 15,000 ரூபாய் வரை வியாபாரிகள் வாங்கிச் சென்றனர். நாட்டுக்கோழி கறி 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மகாராஷ்டிரா, குஜராத் என்ன ரேட்டுக்கு போகுது? அதிகபட்சம் ஒரு 5 20 வரைக்கும் போகுது. 5000 1000 கோழி வரணும்னு வச்சுக்குவேன். எல்லாம் ஆல்ரெடி பறக்கிற கோழியிலிருந்து ஸ்டாண்டிங் கோழி எல்லா கோழி வரும். வெப்போர் எல்லா கோழியும் வரும். நாட்டுக்கோழி அனைத்தும் இங்கே வந்துடும். பண்ண கோழி வராது.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாட்டுச்சந்தையில் 4000 மாடுகளுக்கு மேல் வருகை தந்து சுமார் 6 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விலைகள் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு எப்போ நார்மல் விலைக்கு விட மாட்டுக்கு 2000 ரூபாய் விலை ஜாஸ்தி. விவசாயிகளும் வியாபாரிகளும் நல்ல பெருமகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. வரத்து ஒரு 4000 மாடு வரத்து இருக்கு. இன்னைக்கு வரத்து எப்பவும் போல கூட 1000 மாடு சேர்ந்து மாடு சேர்ந்து வந்துருக்கு. இந்த வாரத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வரவிருப்பதால் மாட்டுச்சந்தையில் உள்ளூர் வியாபாரிகளும் மற்றும் கேரள வியாபாரிகளும் மாடுகளை கூடுதலாக வாங்கிச் சென்றனர். நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை கடந்த 20ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் பொதுமக்களின் பார்வைக்கும் திறக்கப்பட்டதால் முதல் நாளிலேயே திரளானோர் பார்வையிட்டனர். தமிழ்நாடோட தொன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய அகலாய்வுல கண்டறியப்பட்ட எல்லா பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. பார்வையாளர்கள் வசதிக்காக ஒரு கட்டிடத்திலிருந்து அடுத்த கட்டிடத்திற்கு செல்ல பேட்டரி கார் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம் என தமிழ்நாடு தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. பெரியவர்களுக்கு 20 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் மாணவர்களுக்கு சலுகை கட்டணமாக 5 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புகைப்பட கேமராவுக்கு 30 ரூபாயும் வீடியோ கேமராவிற்கு 100 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அருங்காட்சியகத்தில் உள்ள 5D தியேட்டர் மற்றும் 7D படகு சிமுலேட்டருக்கு தனித்தனியாக தலா 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமைகளிலும் குடியரசு தினம், சுதந்திர தினம் மற்றும் காந்தி ஜெயந்தி நாளிலும் அருங்காட்சியகம் இயங்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுபட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தேர்தல் ஆணையம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் தகுதியானோர் வாக்காளராக சேர்வதற்கு வரும் 18ஆம் தேதி வரை 1 மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு இதுவரை 6,11,000 பேர் மனு அளித்துள்ளனர். சென்னையில் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் சுமார் 2 லட்சம் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இந்த சிறப்பு முகாம் வருகிற 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் என்று அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா பரப்புற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொண்டு குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும். இப்படி கையை இப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டாதான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் குறித்து பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரி முதல்வர் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. தூத்துக்குடியை அடுத்த வீரபாண்டியப்பட்டினம் புனித தோமையார் ஆலய திருவிழாவில் பேசிய நெல்லை புனித சவேரியார் கல்லூரி முதல்வர் காட்வின் ரூபஸ் 41 பேரை கொன்று குவித்த விஜய்க்கு பின்னால் இளைஞர்கள் செல்வது ஏன் என கேள்வி எழுப்பினார். நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? கேள்விகளை கேட்க வேண்டும். கத்தோலிக்க ஆலய திருப்பலியில் பாதிரியார் தெரிவித்த அரசியல் கருத்துக்கள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பகல் 10 உற்சவத்தில் நம்பெருமாள் எழுந்தருளிய காட்சிகளே இவை. பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பகல் 10 உற்சவத்தின் 4வது நாளில் உற்சவர் நம்பெருமாள் மஞ்சள் வண்ண பீதாம்பர பட்டணிந்து கல் இழைத்த அரை கொண்டையுடன் தங்கம், வைரம், மரகதம், முத்து மற்றும் பவள ஆபரணங்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். பல்லக்கில் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளிய நம்பெருமாளை ரங்கா ரங்கா என்ற முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் வழிபட்டனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு வரும் 30ஆம் தேதி அதிகாலை நடைபெறவுள்ளது.
வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தாண்ட முயன்ற பரபரப்பான காட்சிகளே இவை. வங்கதேசத்தில் நடந்த வன்முறையில் இந்தியாவைச் சேர்ந்த தீபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் கொல்லப்பட்ட நிலையில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகத்தை முற்றுகையிட்டு விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தடுப்புகளை தாண்டி தூதரகத்திற்குள் நுழைய முயன்றவர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல திரிபுரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள வங்கதேச தூதரகங்கள் முன்பும் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில் இது தொடர்பாக விளக்கமளிக்க வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரை நேரில் ஆஜராகும்படி அந்நாட்டு வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலிலிருந்து 93 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகளில் 24 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாடு முழுவதும் 2வது கட்டமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியல் அண்மையில் வெளியானது. இந்நிலையில் மேலும் 3 மாநிலங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி இடதுசாரிகள் ஆளும் கேரளாவில் 24 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறந்தவர்கள் எண்ணிக்கை மட்டும் சுமார் 6.5 லட்சம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு முன்பாக கேரளாவில் சுமார் 2,78,00,000 லட்சம் வாக்காளர்கள் இருந்தனர். அதேபோல பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் 42 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் இறந்தவர்கள் மட்டும் சுமார் 8.25 லட்சம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு முன்பாக மத்திய பிரதேசத்தில் சுமார் 5.25 கோடி வாக்காளர்கள் இருந்தனர். பாஜக ஆளும் மற்றொரு மாநிலமான சத்தீஸ்கரில் சுமார் 27 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் இறந்தவர்கள் மட்டும் சுமார் 6.5 லட்சம் பேர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H-1B விசா நடைமுறையில் குலுக்கல் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக அதிக ஊதியம் மற்றும் மிகச்சிறந்த பணித்திறன் கொண்ட விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் வரக்கூடிய பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. தகுதியற்றவர்களை குறைந்த ஊதியத்தில் பணியமர்த்த குலுக்கல் முறை தவறாக பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையின் காரணமாக போட்டித்தன்மை அதிகரிப்பதோடு திறமையாளர்களுக்கு மட்டுமே விசா கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய H-1B விசா விண்ணப்பங்களுக்கு இந்திய மதிப்பில் சுமார் 89 லட்சம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாக சமூக ஊடக கணக்குகளை ஆய்வு செய்வது உள்ளிட்ட தீவிர கண்காணிப்பு பணிகளும் வேகம் எடுத்துள்ளன. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டிய காட்சிகள் தான் இவை. கொண்டாட்டத்திற்கு பெயர் போன துபாயில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஜுமைரா தீவு மற்றும் குளோபல் கிராமத்தில் பிரத்யேக கிறிஸ்துமஸ் அரங்குகள் அமைக்கப்பட்டு ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டம் களை கட்டியது. கலைஞர்களின் நடனம், செயற்கை கால்வாயில் படகு சவாரி என மக்கள் கொண்டாடி தீர்த்தனர். ஷபாலி வர்மாவின் அதிரடியில் இலங்கைக்கு எதிரான 2வது T20 போட்டியிலும் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது. இந்தியா வந்துள்ள இலங்கை மகளிர் அணி 5 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 1வது போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேற்று அதே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்தை வீசியது. இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்த இலங்கை 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இந்தியா சார்பில் வைஷ்ணவி, ஸ்ரீசரணி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து விளையாடிய இந்தியா 11.5 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க வீராங்கனை ஷபாலி வர்மா 34 பந்துகளில் 11 பவுண்டரிகள், 1 சிக்ஸர் உட்பட 69 ரன்கள் குவித்து இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்டார். அவரே சிறந்த வீராங்கனையாகவும் தேர்வானார். 3வது T20 போட்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. இலங்கை அரசு கைது செய்த ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி தங்கச்சி மடத்தில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்களின் குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களை வரும் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை கண்டித்தும் மீனவர்கள் 12 பேரை உடனடியாக படகுகளுடன் விடுதலை செய்ய கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் தங்கச்சி மடத்தில் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மறியலில் ஈடுபட்ட மீனவர்களின் குடும்பத்தினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த போராட்டத்தால் ராமேஸ்வரம் பிரதான சாலையில் இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. செங்கல்பட்டு அடுத்த கூடுவாஞ்சேரியில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். நிரந்தர வேலை, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி MRB செவிலியர்கள் கடந்த 18ஆம் தேதி சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். அங்கும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை கைது செய்து ஊரப்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் காவல்துறையினர் அடைத்து வைத்தனர். அமைச்சர் சுப்பிரமணியனுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் கடந்த 5 நாட்களாக இரவு பகல் பாராமல் செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மீண்டும் அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் திங்கட்கிழமை நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை. இதனால் 6வது நாளாக கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் தலைவர் லெனினின் சிலை வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் லெனின் படிப்பகம் உள்ளது. இங்கு ஆள் உயர லெனின் சிலை திடீரென வைக்கப்பட்டது. படிப்பகத்தின் சுவர் இடிக்கப்பட்டு சிலை முழுமையாக வெளியே தெரியும் அளவிற்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து நெல்லித்தோப்பு 4 முனை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். மற்றும் லெனின் சிலை அருகே விநாயகர் சிலையை வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்தனர். இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொடிகளுடன் வந்து முழக்கங்களை எழுப்பினர். கலவரம் ஏற்படும் சூழல் உருவான நிலையில் இரு தரப்பையும் தடியடி நடத்தி கலைத்தனர். இதையடுத்து அங்கு வந்த வட்டாட்சியர் லெனின் விநாயகர் சிலைகளை மூட உத்தரவிட்டுள்ளார். பாஜகவினர் விநாயகர் சிலையை எடுத்துச் செல்வதாக கூறி எடுத்துச் சென்றனர். படிப்பகம் இருக்கும் பகுதியில் உரிய ஆவணத்தை காண்பித்து சிலையை உள்ளே வைத்துக் கொள்ளலாம் என்றும் வெளியே தெரியும்படி வைக்கக்கூடாது என வட்டாட்சியர் கூற அவருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியினர் முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து அவர்களிடம் கலைந்து சென்றனர். எனினும் அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இச்சம்பவங்களால் லெனின் வீதியில் 2 மணி நேரம் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. கோவை அருகே இருசக்கர வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து கேரளாவிற்கு ஹவாலா பணத்தை கடத்த முயன்ற நபரை காவல்துறையினர் விரட்டி பிடித்து கைது செய்தனர். தமிழக கேரள எல்லையான வேலந்தாவளம் சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் கோவையிலிருந்து கேரளாவை நோக்கி வந்தவர் காவலர்களை பார்த்ததும் வேகமாக திரும்பிச் சென்றார். உடனடியாக காவல்துறையினர் அந்த நபரை விரட்டி பிடித்து அவரது வாகனத்தை சோதனையிட்டனர். அப்போது வாகனத்தின் இருக்கை மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைத்து கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 56,50,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவை அவாலா பணம் என்பதும் கேரளாவிற்கு கடத்த முயன்றதும் புலனாகியது. இதனையடுத்து வாகனத்தை ஓட்டி வந்த கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த ஷபீக் என்பவரை கைது செய்து வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பொங்கல் பரிசு அறிவிப்பு ரகசியமாக இருக்கும் என தெரிவித்த அமைச்சர் ரகுபதி யாரும் எதிர்பாராத நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி பொங்கல் பரிசு குறித்து திடீர் அறிவிப்பு வெளியாகும் என்றார். அது எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய இதை நாங்கள் இப்பொழுது சொல்ல மாட்டோம். அது என்ன என்பது அது ரகசியமாகத்தான் இப்பொழுது இருக்கும். அது திடீரென்று அறிவிக்கப்படும். அதேபோல் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஜனவரி 6ஆம் தேதிக்குள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என தெரிவித்தார். பிஃபோர் ஜனவரி 5-6 மொத்த பேர் போய் சேர்த்து இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத நிகழ்வாக அந்தந்த மாவட்ட வருவாய் துறைக்கு வேட்டி சேலைகள் டிசம்பர் மாதத்திற்குள்ளேயே அனுப்பி வைக்கப்பட்டதாக அமைச்சர் காந்தி தெரிவித்தார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கக்கூடாது என்று ஓனருக்கு வலிக்காமல் அழுத்தம் கொடுத்ததாக இபிஎஸ்ஐ முதலமைச்சர் விமர்சித்துள்ளார்.
100 நாள் வேலை திட்டம் முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவின்றி பச்சை பொய்யை எடப்பாடி பழனிசாமி அவிழ்த்து விடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பதிவில், ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை என்பது சட்டமாக இருந்தபோதே அதை நிறைவேற்றாமல் சம்பளமும் வழங்காமல் பாஜக அலைக்கழித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது 1008 நிபந்தனைகளுடன் செயல்படுத்தப்படும் புதிய திட்டத்தில் 125 நாட்கள் வேலை தரப்போகிறதா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். உண்மையில் 1 நாள் வேலைக்கு கூட இனி மத்திய அரசு உத்தரவாதம் கொடுக்காமல் கடமையை கை கழுவியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி பெயரை நீக்கக்கூடாது என்று ஓனருக்கு வலிக்காமல் அழுத்தம் கொடுத்தீர்களே என்றும் அது என்ன ஆனது என்றும் இபிஎஸ்ஸிற்கு கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் தங்களை ஒரு பொருட்டாகவே டெல்லி மதிக்கவில்லையே என்று விமர்சித்துள்ளார். மாநில அரசின் மீது 40% நிதிச்சுமையை ஏற்றும் எதேச்சதிகாரமும் கைவிடப்படவில்லையே என்றும் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியை எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிவு இல்லை என்றாலும் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் முட்டுக்களையாவது தவிர்க்கலாம் என்று முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டம் பாஜக அரசால் குழிதோண்டி புதைக்கப்படுவதற்கு வக்காலத்து வாங்கி தங்கள் அரசியல் வாழ்க்கையின் முடிவுரையை இபிஎஸ் எழுதிக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். மொழி, உணவு, ஆடையில் ஒற்றை கலாச்சாரம் ஒருபோதும் ஏற்க முடியாதது என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இந்திய உடற்கல்வி அறக்கட்டளை சார்பில் திருச்சியில் நடைபெற்ற விருது வழங்கக்கூடிய விழாவில் இதனை அவர் குறிப்பிட்டார். மோனோகல்ச்சர் கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு விமர்சனம் கூட இல்லை, ஆசை. எனக்கு பிடிச்ச ஒரே விளையாட்டு தான், எதுவுமே ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரும் ஒரே மொழி, ஒரே ஜிப்பா, ஒரே சப்பாத்தி நடக்காதுங்க. அப்புறம் ஒரே பொட்டு, ஒரே நாமம், நடக்கவே நடக்காது. அது அவங்களுக்கு விட்டுறோம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழக அரசு ஊக்கம் அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். விளையாடுறீங்களா, நேஷனல் லெவலில் போறீங்களா, இன்டர்நேஷனல் லெவலில் போறீங்களா, உங்களுக்கு நான் உதவித்தொகை தருகிறேன். ஜெயிச்சு மெடலோட வரீங்களா, உங்களுக்கு நான் ஊக்கத்தொகை தருகிறேன். ஜெயிச்சு முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு கெரியருக்காக 3% கோட்டால உங்களுக்கு அரசு வேலையை நான் தரேன் அப்படின்னு அது ஒரு கெரியராக மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரும் நம்ம டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரும் எப்படியெல்லாம் நீங்க பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கமல்ஹாசனை நடிகராக மட்டும் சுருக்கிவிட முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தாவேகா தலைவர் விஜய் பற்றி விவாதிக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறிய நிலையில் தாவேகா குறித்து விவாதிக்கப்பட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அதாவது விஜய் ஸ்பாயில்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு ஸ்பாயில் பண்றாருன்னு யாரு சொல்ல முடியும்? இன்னும் தேர்தலுக்கு சரியா 3 மாசம் இருக்கு. இல்ல விஜய் பத்தி எதுவும் பேசணும். பியூஷ் கோயல் பேசையில நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலப்பா. ஸ்பாயிலர் இல்ல, பாய்லர் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. இல்ல எல்லாரையும் பத்தி தான் பேசுவோம். அரசியல்னா எல்லாரையும் பத்தி தான் பேசுவோம். ஆனா அவர் என்ன கருத்து சொன்னாரு, கருத்து பரிமாற்றங்கள் எதுன்னு என்னால சொல்ல முடியாது. பட் எல்லாமே பாசிட்டிவா தான் பேசப்பட்டது. நாங்க மறுபடியும் விஜய் கிட்ட சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க தனியா நிக்கிறத விட எல்லாரும் இணைஞ்சு நின்னோம்னா வெற்றி இன்னும் சுலபமா இருக்கும். அது விஜய்க்கும் பொருந்துன்றதான் எனது கருத்து. எடப்பாடி பழனிசாமியை ஏற்க முடியாது என ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ள நிலையில் அவர் கூட்டணி அமைக்கப் போவது திமுகவுடனா அல்லது தாவேகாவுடனா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை வேப்பேரியில் தனது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார். மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், எடப்பாடி பழனிசாமி உள்ளவரை அதிமுகவில் இணைய மாட்டோம் என்ற நிலையில் அதனை தானும் ஆமோதிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். எடப்பாடி இல்லாத அதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம். எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நாம் இணைய போவது இல்லை. எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள். திமுகவுக்கு டி என்றும் தாவேகாவுக்கு வி என்றும் குறிப்பிட்டு இந்த இரு கட்சிகளில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என நிர்வாகிகளிடம் தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடியை அதிமுக ஒரு தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற முடிவை அனைவரும் கூடித்தான் இன்று ஐயா வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனக்கு தெரியல, அதெல்லாம் ஐயா தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி ஒழிக என்ற முழக்கமும் கூட்டத்தில் ஆர்ப்பரித்தது. எடப்பாடி ஒழிக, எடப்பாடி ஒழிக, எடப்பாடி ஒழிக.
கூட்டணி குறித்து எந்த கட்சியுடன் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். வரக்கூடிய 29ஆம் தேதி சேலத்தில் பாமகவின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இதற்கான லட்சணையை விழுப்புரத்தில் ஜி.கே. மணி சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகியோர் வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி என்பதை கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பார் என்று தெரிவித்தார். இது வரைக்கும் எந்த கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தலை. இல்லை இந்த கட்சி பிரச்சனை ஒரு நெருக்கடி, இதுக்காகவே மருத்துவரையாக நீதிமன்றத்தை நாடினது, அப்புறம் தேர்தல் ஆணையத்தை அணுகினது, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ ஐயா தான் ஆயிடுச்சு. ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி, ஐயா தான் தலைவருங்கிறது நீதிமன்றமே வெளியிட்ட பிறகு இவ்வளோ நாள் அந்த வேலையில் இருந்தாங்க. இப்போ தான் மருத்துவரையை கொஞ்சம் அப்படியே மனந்திருந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாமகவின் வாக்கு வங்கி கட்சியின் நிறுவனர் ராமதாஸின் பின்னால் தான் உள்ளது என்றும் கூறினார். சிவகாசியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த சையத் அலி பாத்திமாவின் முதல் கணவர் முபாரக் அலி கடந்த 2017ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் நடந்த விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து தனது மகள் பர்வீன் பானு, மகன் சையது ஃபாரூக் மற்றும் முதல் கணவரின் தாய் சிக்கந்தர் பீவி ஆகியோருடன் பாத்திமா வாழ்ந்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் ஓடை தெருவைச் சேர்ந்த அக்பர் அலி என்பவரை பாத்திமா திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் முதல் கணவர் முபாரக் அலி உயிரிழப்பிற்கு நஷ்டஈடாக 11 லட்சம் ரூபாய் பாத்திமாவுக்கு வர இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பணத்தை குழந்தைகளின் வங்கிக் கணக்கில் போட்டு வைக்க பாத்திமா முடிவு செய்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அக்பர் அலி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பாத்திமா, அவரது 2 பிள்ளைகள், முதல் கணவரின் தாய் ஆகியோர் மீது அக்பர் அலி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த 4 பேரும் தீக்காயத்திற்கு உள்ளான அக்பர் அலியும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி 60 வயது சிக்கந்தர் பீவி உயிரிழந்தார். தொடர் சிகிச்சையில் இருந்த அலி பாத்திமாவும் உயிரிழந்த நிலையில் இச்சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. அலி பாத்திமாவின் 2 குழந்தைகளும் அவர்கள் மீது தீ வைத்த அக்பர் அலியும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அறை முன்பு முட்டை, பிளேடு கொண்டு மாந்திரிக பூஜை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே கமாண்டப்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் ஜான் போஸ்கோ கெனடி என்பவர் தலைமை ஆசிரியராக உள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல பள்ளிக்கு வந்த ஜான் போஸ்கோ கெனடி தனது அறை முன் இருந்த மாந்திரிக பூஜைக்கான கோரத்தைக் கண்டு அதிர்ந்து போனார். தலைமை ஆசிரியர் அறை முன் முட்டை, பிளேடு உள்ளிட்ட பொருட்கள் கிடப்பதைக் கண்டு சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் பீதிக்குள்ளாகினர். சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த ஓமலூர் காவல் நிலைய காவலர்கள் மாந்திரிக கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். தங்கத்தின் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 2,960 ரூபாய் அதிகரித்து 1,02,000 ரூபாயை கடந்துள்ளது. தங்கம் ஒரு சவரன் விலை நேற்று ஒரே நாளில் 1,600 ரூபாய் அதிகரித்து 1,02,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 12,770 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் 3 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் 234 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,34,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் விலை உயர்வால் வங்கியில் தங்கத்திற்கு நிகரான கடன் மதிப்பு 70 முதல் 72% 60 முதல் 65% வங்கிகள் குறைத்துள்ளன. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க 70,000 rupees லோன் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு தங்கம் வந்து 85 rupees வந்துச்சு திடீர்னு. ஓகே, 1 lakh rupees வேல்யூ வந்து 85,000 வேல்யூ வந்துச்சு. ஸோ அதுக்கு அகேன்ஸ்ட் நீங்கள் 70,000 கொடுத்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் அதிகமாகிடும். அதனால லோன் வந்து டிஃபால்ட் ஆகலாம். அதனால என்பிஏ வந்து பேங்க் வந்து சஃபர் பண்ணலாம். தங்கம் விலை பெருமளவில் உயர்ந்துள்ள நிலையில் இதற்கு முன்னர் அடகு வைத்தவர்கள் குறைந்த அளவிலேயே பணம் பெற்றிருப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். சீன நிறுவன ஊழியர்களுக்கான விசா முறைகேடு வழக்கில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக சிபிஐ நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு பஞ்சாபில் அணுமின் நிலைய கட்டுமான பணி ஒப்பந்தத்தை சீனாவைச் சேர்ந்த ஷாண்டோங் என்ற நிறுவனம் பெற்ற நிலையில் அந்நிறுவனத்தின் ஊழியர்கள் 263 பேருக்கு விசா நீட்டிப்பு செய்ய
50 லட்சம் ரூபாய் பெற்று விதிமீறல்களில் ஈடுபட்டதாக கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்த சிபிஐ கடந்த ஆண்டு கார்த்தி சிதம்பரம், ஆடிட்டர் பாஸ்கரராமன் உள்ளிட்ட 7 பேர் மீது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது 7 பேர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த கார்த்தி சிதம்பரம் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிவித்தார். வழக்கின் அடுத்த விசாரணை ஜனவரி 16ஆம் தேதி நடக்கிறது. ஜனவரி தொடக்கத்தில் திருப்பதியில் பக்தர்கள் தரிசனத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இம்மாதம் 30ஆம் தேதி துவங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் இலவச தரிசன டோக்கன்களுக்கு முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 7 நாட்கள் இலவச தரிசன நடைமுறை மட்டுமே ஏழுமலையான் கோயிலில் அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. அந்த நாட்களில் எவ்விதமான டிக்கெட்டுகளும் இல்லாமல் பக்தர்கள் நேரடியாக திருப்பதி மலைக்கு வந்து வைகுண்டம் காத்திருப்பு மண்டபங்களில் காத்திருந்து இலவசமாக ஏழுமலையானை வழிபட என்றும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருப்பதி மலைக்கு வரக்கூடாது என்று பக்தர்களை தடுத்து நிறுத்த யாருக்கும் உரிமை கிடையாது என திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால் கூறியுள்ளார். சிம்லாவில் நோயாளியை தாக்கிய விவகாரத்தில் மருத்துவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நுரையீரல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பன்வர் என்பவரை மருத்துவர் ராகவ் நருலா தாக்கிய வீடியோ வெளியாகி வேகமாக பரவியது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. இந்நிலையில் நோயாளியை தாக்கிய மருத்துவர் ராகவ் நருலா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இதுகுறித்து பேசிய நோயாளி பன்வர் தன்னிடம் மருத்துவர் ராகவ் ஒருமையில் பேசியதாகவும் அதை தட்டி கேட்டதால் தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். அசாமில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பான போராட்டத்தில் கடைகள், வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட காட்சிகளே இவை. கர்பி ஆங்லாங் மற்றும் மேற்கு கர்பி ஆங்லாங் மாவட்டங்களில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள பீகார் மற்றும் நேபாளத்தை சேர்ந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கர்பி பழங்குடியினத்தை சேர்ந்த 9 பேர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அவர்களை மருத்துவ பரிசோதனைக்காக காவலர்கள் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதால் அவர்களது ஆதரவாளர்கள் போராட்டத்தை தொடங்கினர். திங்கட்கிழமையன்று தொடங்கிய போராட்டம் செவ்வாய்க்கிழமை என்று தீவிரமடைந்தது. போராட்டக்காரர்கள் சந்தையில் இருந்த கடைகளுக்கு தீ வைத்தனர். பாதிக்கப்பட்டவர்களும் வன்முறைக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தனர். போராட்டக்காரர்களை லத்தியால் அடித்து காவலர்கள் கலைத்தனர். வன்முறையில் 2 பேர் உயிரிழந்தனர். சுமார் 50 காவலர்கள் உட்பட பலர் காயமடைந்தனர். கர்பி ஆங்லாங் மற்றும் மேற்கு கர்பி ஆங்லாங் மாவட்டங்களில் இணைய சேவையை ரத்து செய்து அசாம் அரசு உத்தரவிட்டது. அமெரிக்காவின் டெக்சாஸ் அருகே கடல் பகுதியில் மெக்சிகோ கடற்படைக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோ கடற்படைக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதில் தீ விபத்தில் காயமடைந்த மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த சிறுவன் உட்பட 4 பேரும் 4 கடற்படை வீரர்களும் பயணம் மேற்கொண்டனர். டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள கால்வெஸ்டன் அருகே கடற்பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் விழுந்து நொறுங்கியது. உடனடியாக மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். அதில் 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். 2 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன நபரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. தீ விபத்தில் காயமடைந்த சிறுவனை சிகிச்சைக்காக அழைத்து செல்லும் போது விமானம் விபத்தில் சிக்கியது தெரியவந்துள்ளது. விமான விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்கப்படும் என்று மெக்சிகோ கடற்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு 89 ரூபாய்க்கு கீழ் சரியாமல் இருக்க அக்டோபரில் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நேரடி சந்தையில் பணப்புழக்கத்தை சீராக வைத்துக் கொள்ள டாலர்களை வாங்கியதை விட அதிக அளவில் விற்பனை செய்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் டிசம்பர் மாத அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாலர் கொள்முதலை பொறுத்தவரை செப்டம்பரில் 2.2 பில்லியன் டாலராக இருந்த நிலையில் அது அக்டோபரில் 704% அதிகரித்து 17.7 பில்லியன் டாலராக உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது இந்திய மதிப்பில் 1,59 கோடி ரூபாயாகும். அதே சமயம் மொத்த டாலர் விற்பனை 192% அதிகரித்து 29.6 பில்லியன் டாலராக உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. பங்குச்சந்தையை பொறுத்தவரை ரிசர்வ் வங்கி தனது நிகர நிலையை நடுநிலையாக பராமரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அக்டோபரில் தலா 2.3 பில்லியன் டாலர்களை வாங்கிவிட்டது. இதனால் வர்த்தக செயல்பாடுகள் செப்டம்பரை விட 73.5% அதிகரித்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பை 89 ரூபாய்க்கு கீழ் சரியாமல் பாதுகாத்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மருதமலையில் 184 அடி உயர முருகன் சிலை அமைக்கும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கறிஞர்கள் குழு நேரில் ஆய்வு நடத்தியது. கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலையில் உள்ள முருகன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 110 கோடி ரூபாய் செலவில் 184 அடி உயரத்துக்கு முருகன் சிலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணையின் போது முருகன் சிலை அமைக்க முறையான அனுமதி பெறவில்லை என்றும் வனப்பகுதியில் சிலை அமைக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் இங்கு சிலை அமைப்பதால் யானை வழித்தடங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மருதமலையில் முருகன் சிலை நிறுவ உள்ள இடத்தை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக மூத்த வழக்கறிஞர்கள் அடங்கிய குழுவை நியமித்து உத்தரவிட்டனர். அந்த குழுவில் உள்ள மூத்த வழக்கறிஞர்களான மோகன், சந்தானராமன் மற்றும் அறநிலையத்துறை சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் ஆகியோர் மருதமலையில் முருகன் கோயிலில் சிலை அமைக்க இருக்கும் இடத்தில் ஆய்வு நடத்தினர். அங்கு குடிநீர், கழிவறை, வாகன நிறுத்துமிடம் போன்ற அடிப்படை வசதிகள் அமைய உள்ள இடங்களிலும் ஆய்வு செய்தனர். இந்த குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் முருகன் சிலை அமைப்பது குறித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்க என்ன பேசுறோம் பேச்சு கேளுங்க. புதுச்சேரி அரசு விழாவில் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் முன்னிலையில் மாற்றுத்திறனாளி சங்க நிர்வாகிகள் சண்டையிட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பேசிய மாற்றுத்திறனாளிகள் சங்க நிர்வாகி வேலாயுதம் அரசு குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் முன்னிலையில் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு மாற்றுத்திறனாளி சங்க நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியே கலவர பூமி போல காட்சியளித்தது. இதையடுத்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். உதவித்தொகை இப்போ வழங்கத்தை விட இப்போ 3000 கிடைக்குது, சிலருக்கு 4500 கொடுக்குறாங்க. 3000 4000 அதை உயர்த்தி 5000, அதாவது 3000 வாங்குறவங்க 3500, 4800 வாங்குறவங்களுக்கு 5500. மாற்றுத்திறனாளிகள் நலனில் அக்கறை கொண்ட அரசாக புதுச்சேரி அரசு செயல்படுவதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட 9000த்திற்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு 4 மாத காலம் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக முழுவீச்சில் தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள சட்டப்பேரவையில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விண்ணப்பிக்க சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 15ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டது. கடைசி நாளாக நேற்றும் ஏராளமானோர் திரண்டு விருப்ப மனுவை வாங்கியதுடன் வாங்கியவர்கள் பூர்த்தி செய்து வழங்கினர். தமிழ்நாட்டில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் 15000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனுவை வழங்கினர். அதிமுகவின் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைப்புச் செயலாளர்கள், அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலரும் விருப்ப மனு பெற்று பூர்த்தி செய்து கொடுத்துள்ளனர். நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று விருப்ப மனு வழங்கும் காலக்கெடுவை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் நேற்று அது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்நிலையில் மொத்தமாக 9000த்திற்கும் மேற்பட்டோர் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.